வணக்கம் மக்களை, இது முத்து அபிஷியல் டாட்டின். நம்மளோட நிதி வழிகாட்டி சீரீஸில் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. போன எபிசோடில் பட்ஜெட் போடுறத பற்றி பார்த்தோம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். அது என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி எதில் காசு போட்டால் நம்ம சீக்கிரமாக லாபம் சம்பாதிக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ரொம்ப டீப்பாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தங்கத்தை பார்க்கலாம். ஆக்சுவலி கோல்டு இஸ் கன்சிடர்ட் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த வேர்ல்டு. ஏன்னா உலகத்திலே என்ன பிரச்சனை வந்தாலும் தங்கத்தோட மதிப்பு எப்போவுமே குறையாது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வீட்டில் ஒரு திடீர் விசேஷம்னாலும் சரி, இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினாலும் சரி, நம்ம முதல்ல எதை நம்புவோம் பார்த்தோம்னா தங்கம் தான். ஆக்சுவலி கோல்டு இஸ் லைக் ஏ ஃபினான்சியல் சோல்ஜர். அது உங்கள் கஷ்ட காலத்துக்கு டக்குன்னு ஒரு பணமாக மாற்றிக்கலாம். பட் அது ஒரு விஷயம் கவனிக்கணும். தங்கத்தில் முதலீடு பண்ணும்போது மேக்கிங் சார்ஜஸ், அதாவது சேதாரம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நகையாக வாங்கும்போது உங்கள் பணத்தில் ஒரு பகுதி வேஸ்டேஜாக போகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் பிக்சல் கோல்டாக வாங்குன்றதை விட இப்போ இருக்கிற டிஜிட்டல் கோல்டு அல்லது கோல்டு பாண்ட்ஸை ட்ரை பண்ணலாம். இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் ஈஸி. நெக்ஸ்ட்டு வெள்ளியை பார்க்கலாம். த சீக்ரெட் ஆஃப் சில்வர். இப்போது வெள்ளி சில்வர் பற்றி பேசும்போது நிறைய பேர் வெள்ளியை ஒரு சாதாரண உலோகமாக தான் நினைக்கிறாங்க. பட் தேட் இஸ் நாட் ட்ரூ. வெள்ளி எப்படின்னா ஒரு ராக்கெட் ஸ்டார் மாதிரி. ஆக்சுவலி சில்வர் இஸ் இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல். வெள்ளி இப்போ எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, சோலார் பேனலாக இருக்கட்டும், கார் உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், செல்ஃபோனில் சிப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளி எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. அது ஒரு இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியலாக தான் நம்ம பார்க்க முடியும். வெயிட் ஒரு நிமிஷம். இதையும் நீங்கள் முக்கியமான விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. அது என்னென்னா, தங்கம் விலை வருஷத்தில் 10% ஏறுனா, வெள்ளி அதே சமயம் 30%லேருந்து 40% வரைக்கும் ராக்கெட் மாதிரி வேகமாக ஏறும். ஸோ சில்வர் ஹேஸ் மோர் தென் க்ரோத் பொட்டன்ஷியல் தென் கோல்டு. ஆனால் வெள்ளி விலை அடிக்கடி ஏறி இறங்கும். இஸ் வெரி வாலட்டிலிட்டி. அதனால தான் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க தயார்னா, உங்களுக்கு ஒரு அக்ரெசிவாக க்ரோத் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெள்ளி அதுக்கு கை கொடுக்கும். இப்போது ஒரு கேள்வி வரும் நமக்கு, விச் ஒன் டு பை? இதை ஒரு சிம்பிள் ஷாப்பிங் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பார்ப்போம். நாம் ஒரு துணி கடைக்கு போகிறோம். அங்கே சேல் அல்லது ஆஃபரும் போட்டால் தான் நம்ம அதிகமாக துணி எடுப்போம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை குறையும் போது அதை நம்ம ஒரு ஆஃபர்னு நினச்சி வாங்கணும். மை சக்ஸஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிட்ட இருக்கிற பணத்தில் ஒரு பகுதியை பாதுகாப்பான தங்கத்தில் முதலீடு பண்ணுங்கள். இது ஸ்டெபிலிட்டி. இன்னொரு பாதியை லாபம் தரக்கூடிய வெள்ளியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது க்ரோத் ஆகும். ஸோ த சீக்ரெட் இஸ் டைவர்சிஃபிகேஷன். அதாவது எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காமல் அதை நம்ம தனித்தனியாக வச்சோம்னா எவ்வளோ சேஃபாக இருக்குமோ, அதே மாதிரி நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் தனித்தனியாக பிரித்து வச்சோம்னா அது நமக்கு சேஃபாக இருக்கும். அது இப்போ க்ரோத் இல்லாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு தங்கம் விலை ஏறும்போது இறங்கும்போது எவ்வளோ க்ரோத் இருக்கோ, அதே மாதிரி நமக்கு எதையும் டைவர்சிஃபிகேஷனோட பிரித்து பார்க்கும்போது அதில் க்ரோத் கண்டிப்பான முறையில் நமக்கு வரும். தங்கம் உச்சத்தில் இருக்கும்போது நம்ம வெள்ளி வாங்குறத ஒரு ஸ்மார்ட் மூவாக பண்ணணும். ஏன்னா தங்கம் விலை ஏறின பிறகு கொஞ்ச நாள் கழித்து தான் வெள்ளி விலை கண்டிப்பாக அதை கேட்சப் பண்ணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸ்டார்ட் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி டுடே ஃபார் எ பெட்டர் டுமாரோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது கடன் வலையிலிருந்து தப்புறது எப்படி, ஹவு டு பி டெப்ட் ஃப்ரீ. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக முத்து அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம பண்ணுற வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்மளோட வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படின்னா தான் யூடியூப்பும் நம்மளோட வீடியோஸை அல்காரிதம் மூலமாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே புஷ் பண்ணணும். நம்ம கொஞ்சம் க்ரோத் ஆகலாம். இது மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷனான டிப்ஸு எல்லாத்தையுமே வர எபிசோடில் பார்க்கலாம். இன்னொரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்டே டியூன் ஆர் நெக்ஸ்ட் வீடியோ.
தேங்க்யூ.